புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் மாணவர்களுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக வெளியாகியுள்ள ஆடியோக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் ஏராளமான முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவிகள் பயின்று வரும் நிலையில் ஒரு மாணவி அழுதபடியே பேசும் ஆடியோ இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. அதில் துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதாகவும் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்களை அனுப்ப சொல்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். நிர்வாண புகைப்படங்களை அனுப்பாவிட்டால் இன்டர்னல் மதிப்பெண்களை வழங்க மாட்டேன் எனவும் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பெற்றோருக்கு தெரிந்தால் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் உள்ளதாகவும், கேரள மாணவிகளை குறிவைத்து தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் மாணவி அழுதபடி பேசியுள்ளார். ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாருக்கா. தப்பு தப்பா ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. ஓப்பனாவே ஃபோட்டோ கேட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் வான்னு சொல்றாங்க. நான் உன்னை பர்சனலாக பார்க்கணும்னு பேசுறாங்கக்கா. எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலக்கா. ஆக்சுவலாக அன்னைக்கு ஈவினிங் சார் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தாங்கக்கா, புக் வாங்குற மாதிரி ஸ்டேட்டஸ். அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சார்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனேங்க்கா. அதுக்கு அவர் சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சுக்கா. எனக்கு அப்போ அது தப்பாக தெரியல. ஏன்னா ஒருவேளை இப்போ தான் பிஜி படிக்கிறோமே, எல்லாரும் இங்கே இப்படி தான் பேசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் அதை பெருசாக எடுத்துக்கலக்கா. அப்புறமா மறுநாள் போக போக நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணுறது, 10 மணிக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணுறது. சில நேரத்தில் எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன், எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனா உனக்கு இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிடுவேன், உன்னால் எக்ஸாம் எழுத முடியாது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. இது தொடர்பாக காரைக்காலைச் சேர்ந்த முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் ஒரு ஆடியோ வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் மாணவிகளுக்கு சமீப காலமாக பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆடியோவை புகாராக எடுத்துக்கொண்டு காவல்துறையும் பல்கலைக்கழக நிர்வாகிகளும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சமீப காலங்களில் சற்றேறக்குறைய ஒரு சில ஆண்டுகளாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் பிரிவு, காரைக்காலில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் பிரான்ச், இங்கே படிக்கும் மாணவர்கள், பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள்னா மாணவிகள் அல்லது பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவிகள், இவர்களுக்கு அவர்கள் துறை சார்ந்த பேராசிரியர்களால் பல்வேறு வகையான துன்புறுத்தல்கள், தொல்லைகள் நடத்தப்படுவதாக பரவலாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிஜி படிக்கக்கூடிய மாணவிகளை செக்ஷுவல் டார்ச்சர், செக்ஷுவல் அப்யூஸ் நோக்கத்தில் ஒரு பேராசிரியர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி பரவலாக வந்திருக்கிறது. காவல்துறையும் யூனிவர்சிட்டியுடைய உயர் அதிகார பொறுப்பில் உள்ள நடுநிலையான நியாயமான அதிகாரிகளும் இணைந்து இதன் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.